பிரதி அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆயகலைகள் 64 ஏய உணர்விக்கு மென்னம்மை தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தினுள்ளே இருப்பள்ளிங்கு வாராதிட என்று கலைமகளின் அருளை பெற்ற ஔவையார் பாடிய பாடல் சக்தி வழிபாட்டினுடைய தொன்மையையும் கலைகள் பற்றிய எங்களுக்கு கூறியிருக்கின்றது. பகுத்தறிவு கொண்ட மனிதன் பண்பட்டதும் நிம்மதியானதுமான வாழ்வை பெற 3 தேவைகள் இருக்கின்றன. கல்வி தேவை, செல்வம், வீரம். இந்த 3 இருந்து விட்டால் நாம் இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழலாம். அதுக்காகத்தான் கலைமகள், அலைமகள், மலைமகள் என்று கூறி இந்த நவராத்திரி விழாவை நவராத்திரி விழாவினுடைய 2வது நாள் அன்னை பராசக்தியாக உருவகித்து வீரத்துக்கு அதிபதியாக இருக்கின்ற துர்க்கியை நாங்கள் வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம். துர்க்கியானவள் சிங்க வாகனத்திலே சூலம், வேல், வில் என்று சொல்லுகின்ற ஆயுதங்களை தாங்கியவாறு எங்களுக்கு வீரதுர்க்கியாக காட்சியளிக்கிறது. அந்த வகையிலே நமது நவராத்திரி விழா தோற்றம் பற்றிய கதைகள் எங்களுக்கு புராணங்கள் வழியாக நாங்கள் அறிந்து கொள்கிறோம். மகிஷா என்ற அரக்கன் சிவனிடத்தும் பிரமனிடத்தும் பல்வேறு தவங்கள் இருந்து பல வரங்களை பெற்றிருந்தார். அந்த வரங்களில் ஒன்று, தனக்கு அழிவு என்று ஒன்று ஏற்பட்டால் அது பெண்ணொராகத்தான் ஏற்படும், ஆடவரால் அது ஏற்படக்கூடாது என்று வரங்களை பெற்றிருந்தார். ஆகவே அந்த வரம் அவனுக்கு கிடைக்கின்றது. அதை கொண்டு அவன் தேவர்களை துன்புறுத்துகின்றான். தேவர்கள் சிவனிடத்தே முறையிடுகிறார்கள். இதனால் சிவன், பிரம்மா, விஷ்ணு என்று சொல்லுகின்ற 3 சக்திகள் ஒருமித்து ஒரு சக்தியை உருவாக்குகிறார். அதுதான் சந்தியாதேவி என்கின்ற ஒரு அழகான பெண் வடிவம். அந்த அழகான பெண் வடிவம் பூமியிலே இருக்கின்ற பொழுது அதை பார்த்த அந்த மைசனுக்கு ஒரு ஆசை ஏற்படுகிறது, திருமணம் செய்யலாம் என்ற ஒரு ஆசை. ஆகவே தன்னுடைய தூதர்கள் மூலம் அந்த சந்தியாதேவியிடம் கேட்கிறான். அதுக்கு சந்தியாதேவி தன்னை யார் போரிலே வீழ்த்துகிறார்களோ அவரை திருமணம் செய்வதாக அறிவிக்கின்றார். ஆகவே போர் ஆரம்பமாகிறது. மகிஷனுடைய படை வீரர்கள் ஒவ்வொருவராக மடிகின்றார்கள். இறுதியிலே மகிஷன் போருக்கு போகின்றான். வீர துர்க்கியானவள் தன் சக்கரம், வில், சூலாயுதம் என்ற ஆயுதங்களை பயன்படுத்தி அந்த மகிஷனை வெட்டி வீழ்த்துகின்றார். 8 நாட்கள் நடந்த போர். 9வது நாள் மகா நவமி, 10ஆம் நாள் விஜயதசமி. இந்த மகிஷனை அழித்த அந்த மகிஷாசுர மர்த்தினி என்ற பெயரை அந்த அம்பிகை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த விஜயதசமி நாளிலே இந்த போருக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் அங்கே வைக்கப்பட்டு ஆயுத பூசையாக கொண்டாடுகிறார்கள். இந்த காலத்திலே நாங்கள் தொடங்குகின்ற எந்த ஒரு நிகழ்வும் சிறப்பாக, நன்மையாக, வெற்றியாக முடியும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. ஏத்தான் கவிஞர் எங்கெங்கே தானுமடா சக்தியடா, 7 கடலிலும் அவள் வண்ணமடா என்று பாடியிருக்கின்றார். ஆகவே இத்தகைய சிறப்பு வாய்ந்த நவராத்திரி விழாவை நாங்களும் அனுசரித்து எல்லாம் அல்ல அன்னையுடைய பராசக்தியுடைய பாதார விந்தங்களை வணங்கி அவருடைய அருளை பெற்று சிறப்பாக வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.